எம்ஜிஆர் பொதுவானவர். எம்ஜிஆர் தான் எல்லாரும் எந்த தலைவர் எம்ஜிஆர் தான் கொண்டு போகிறாரு. கீழே இருக்கிற ஜனங்களுக்கு நீ கட்சி ஆரம்பிச்சது தெரியாது. நீ எந்த தலைவர் தான் எம்ஜிஆர்னு போனேன்னா சூப்பர் ரெட்டையிலைக்கே போட்டுருன்னு ரெட்டையிலைக்கு போடுவாங்க. விஜய் வந்து அதிமுகவில் சேர்ந்துட்டாரு. ஏன்னா எம்ஜிஆரை கூப்பிட்டு வராரு, திமுகவை தீய சக்தின்னு சொல்கிறாரு. எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு பிறகு விஜய் மீண்டும் இந்த கட்சியை கூட்டு வந்திருக்காருன்னு ரெட்டையிலைக்கு போட போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது. கண்டிப்பா. இப்ப சீமான் அவர்கள் அமைதியான முறையில அரசியல் பண்றாரு அப்படின்றத இப்ப புரிஞ்சுக்கலாமா சார்? ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. சீமான் அவர்கள் எப்படி பேசுவாங்க, வெறிகொண்டு பேசுவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருமே ஒரு அறிந்த ஒரு உண்மை. ஆனா இப்ப அமைதியான முறையில அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காரு. என்னதான் பிரச்சனை? அவருக்கு என்ன ஆச்சு? ஏன் அரசியல் ஆட்சியில் அமரணும்ன்ற ஆசை போயிடுச்சா? அது போன வாரம் சொல்லலாம். அந்த ஒரு வாரத்தில் கொஞ்சம் மறுபடியும் அவருடைய பழைய ஸ்டைல் எடுத்திருக்காரு. அந்த திருமாவளவன்லாம் போய் அவரை சீண்டி ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்னா இவர் தான் பிரசவம் பார்த்தாரு. நான் எம்எல்ஏ வந்தேன்னா நீங்கள் எம்எல்ஏ வந்தீங்களான்னு கேட்டாப்புல. இதெல்லாம் சீமான் மாதிரி ஆட்கள் தான் கரெக்டாக நறுக்குன்னு கேட்பாங்க. பாஜக ஆர்எஸ்எஸ் சொல்கிறீங்களே, யார் 2001 எம்எல்ஏ வந்தா? நான் இருந்தேன்னா நீங்கள் இருந்தீங்களா? உங்கள் கட்சி இருந்ததா எங்கள் கட்சி இருந்ததான்னு கேட்குறாரு. அதே மாதிரி பெரியார் இதை வந்து இப்போ பாரதியார் விழாவில் கலந்துக்கிட்டாரு. இந்த கடப்பாரை வச்சே நான் பெரியார் பிம்பத்தை உடைப்பேன்றலாம் பேசிகிட்டு இருக்காரு. என்னன்னா திமுகவுடைய ஆட்சியுடைய அவலங்களை இப்போ அன்புமணி ராமதாஸ் கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால்தான் ஜனங்கிட்ட ரீச் ஆக முடியும். அதோட சேர்த்து நீங்கள் மற்ற இதை நீங்கள் விமர்சனம் பண்ணினா வேற. ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்லாமே சீமான் அவர்கள் கையில் எடுத்துக்கூட பண்ணுவாரு. இப்ப வந்து பண்ணலையே, ஏன் என்ன ஆச்சு? அதுதான் எல்லாரும் வைக்கிற விமர்சனம். நீங்கள் திமுகவை அடித்தாதான் இந்த தேர்தலில் கரெக்டாக இருக்கும். ஆனால் அதை அடிக்கிறதுல வந்து முன்ன இருந்தது இல்லை, அடிக்கலன்னு சொல்ல முடியாது. முன்ன இருந்த உங்களுடைய தனித்தன்மை இல்லை. அதில் கவனம் செலுத்துறத விட விஜய், தாவேகா மற்றவர்கள் கவனம் செலுத்தான். இது கூட நம்ம திருமாவளவன் சீன்னனால பதில் சொல்கிறீங்க, இல்லாட்டி அது கூட இருக்காது அப்படின்றது தான் எல்லாருடைய விமர்சனமும். இன்னும் நான் 3 மாதம் இருக்குது, வேகம் எடுத்தாருன்னா நல்லா இருக்கும்.